2026 திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலை வீட்டிற்கு அனுப்புகின்ற முதல் கூட்டம் இது என்பதை நான் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை காப்பாற்றியவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அவரா பட்ஜெட்டில் உங்களுக்கு அநியாயம் செய்வார்? ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது. மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின். இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் தான் தமிழக மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள். தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி 8வது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காகவாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, மாலை போட வேண்டும். யார் கொடுத்தீர்கள்? எப்பொழுது அந்த வாய்ப்பை தமிழச்சிகளுக்கு கொடுத்தீர்கள்? தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள். இந்த அக்காவும் தம்பியும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நான் தொண்டர்களால் உயர்ந்தவன். என்னை யாரும் இனிமேல் உயரம் குறைவு என்று சொல்ல முடியாது. தொண்டர்களால் நிமிர்ந்து நிற்பவள் நான். ஆக இது பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, 2026 திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடலை வீட்டிற்கு அனுப்புகின்ற முதல் கூட்டம் இது என்பதை நான் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க என்ன ஆட்சி நடக்கிறது? ஸ்டாலின் சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று. பாரத தேசம் முழுவதற்கும் இருக்கும் பொழுது, நான் ஒரு மருத்துவர், இதயத்தில் இருந்து இரத்த நாளங்கள் இந்த உடம்பு முழுவதும் ரத்தத்தை பீச்சி பாய்ச்சி கொண்டிருக்கின்ற இதயம் போல இருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடம் இருந்து எந்த மாநிலத்திற்கு துரோகம் இழைக்க முடியாது. ஆக 1.5 லட்சம் கோடி ரூபாய் நிலங்களிலும் உயர்வடைய வேண்டும் என்று இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் நம் தலைவர் மோடிஜி அவர்கள். உலக சுகாதார மையம் இன்று சொல்கிறது, மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கரீப் கலர் இந்தியாவில் இறந்திருப்பார்கள் என்று சொல்கிறது. மக்களை காப்பாற்றியவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அவரா பட்ஜெட்டில் உங்களுக்கு அநியாயம் செய்வார்? ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்பது முற்றிலுமாக நிரூபணமாகி இருக்கிறது. இன்றுதான் மக்களுக்கு மலிவு விலையில் மருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள் ஸ்டாலின். இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் தான் தமிழக மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காதவர்கள். சகோதரி கனிமொழி அவர்கள், ஏனென்றால் நான் நேரடியாக அவர்களோடு தூத்துக்குடியில் போட்டி போட்டதனால் இன்று காலை ஒரு கருத்தை சொல்லி இருந்தார்கள். பெரியாரை பற்றி தவறாக பேசினால் ஓட்டு கிடைக்காது என்று சொல்லியிருந்தார்கள். தம்பி அண்ணாமலை கூட இன்று பெரியாரை கடந்து போவோம், அவருக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தார். இது இவர் சொல்றார். கனிமொழி இன்று சொல்கிறார்கள் பெரியாரின் பெயருக்கு களங்கம் விளைவித்ததனால் ஓட்டு விடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடியில் போட்டி போடும் அந்த கனிமொழி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களோட ட்விட்டர்ல மேல ஐடியில பெரியார் படம் இருக்கும். 2-3 நாட்களுக்கு முன்னால் என்னை ஒரு விமர்சனம் செய்திருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இது பனங்காட்டு நரி, சலசலப்பிற்கு அஞ்சாது என்று சொன்னேன். கனிமொழி என்ன செய்தார்கள் தெரியுமா? தேர்தலுக்கு முந்தைய நாள் அந்த ட்விட்டர் ஐடியில பெரியார் படத்தை எடுத்துட்டு பனைமரத்தோட படத்தை வச்சாங்க. இல்லையான்னு கேளுங்க. ஸ்டாலின் சொல்கிறார், இது என்ன பொருளாதாரமா? யார் தாக்கல் செய்தது? மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். தொடர்ந்து ஒரு பெண் தமிழச்சி 8வது முறை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ததற்காகவாவது தமிழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பிரதமருக்கு மாலை போட வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, மாலை போட வேண்டும்.
யார் கொடுத்தீர்கள்? எப்பொழுது அந்த வாய்ப்பை தமிழச்சிகளுக்கு கொடுத்தீர்கள், தமிழர்களுக்கு கொடுத்தீர்கள்? ஆனால் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பேசுகிறீர்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் நீங்கள் வீட்டுக்கு போகிறவர்கள் பேசிவிட்டு போங்கள். இந்த அக்காவும் தம்பையும் சேர்ந்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லையா என்று பாருங்கள், இல்லையா என்று பாருங்கள். 2026 இந்த திராவிட மாடல் திருட்டு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புகிறதா இல்லையா என்று பாருங்கள். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம்.